ரம்ஜான் வரப்போது என்னோட ஸ்டைலில் 1/2 கிலோ மட்டன் 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை வச்சு உதிரியான டெக்ஸ்டரில் ஒரு சூப்பரான வடிச்சு கொட்டின பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் 100 ml எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்சதுமே 300 கிராம் வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் 50 கிராம் இஞ்சி 30 கிராம் பூண்டை சேர்த்து பேஸ்டாக்கி வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து அதையுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 300 கிராம் தக்காளி பழம், கொஞ்சமாக உப்பு, 4-5 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா குழைவாக வதக்கிக்கோங்க. 1/2 கிலோ மட்டனில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சிருந்தா அதையுமே சேர்த்து 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணி ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு இருக்கும், அதையுமே இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 75% வேக வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை மேலாப்பில் கொட்டி நல்லா சிம் பண்ணிட்டு லெவல் பண்ணிட்டு 10 to 15 நிமிஷம் தம் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்க. உதிரியான டெக்ஸ்டர்ல மட்டன் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.